எல்லா கட்சிகளும் ஒரு பெரிய கூட்டணி வைக்கலாம். ஒரு தனிச்சு தான் போட்டிட்டு போறது அது தவறு தெரியல. அதுதான் கரெக்ட் ஆக்சுவலி. பிகாஸ் நம்ம இவ்வளோ நாளாக நேம்ஸ் சொல்ல முடியாத சில கட்சிகளை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து புதுசாக பார்க்கணும்னு நினைக்கும் போது அவர் தனித்து இருந்து பண்ணாதான் அவங்களுக்கு அவங்க கிட்ட நமக்கு என்ன கிடைக்கலையோ அது இவர்கிட்ட கிடைக்குங்கிற மாதிரி இருக்கு. பர்சனலாக அவர் வேற ஏதாவது கட்சியோட ஜாயின் பண்ணா ஐ ஒன்ட் vote for him ஆக்சுவலி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் தனியா இருந்தாதான் அவருக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். 2026 திமுக அதிமுக எல்லாம் ஒரு பலத்த கூட்டணி ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து தனித்து கலந்து பாடுறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா அவர் முதல்ல அவர் தைரியத்தை பாராட்டணும். ஒரு மனுஷன் ஒரு ஃபீல்டுல உச்சத்துல இருக்காரு, அதை விட்டுட்டு வரேன்னு சொல்றாரு. ஏதோ மைண்ட்ல வச்சுட்டு தான் வராரு. சும்மா ஒன்னும் விளையாட்டு இல்ல, ஜாலியா நான் வந்துறேன்ப்பா அப்படின்றது இல்ல. ஏதோ மைண்ட்ல வச்சுட்டு தான் வராரு. என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்களையும் பார்த்துட்டோம் அவங்களையும் பார்த்துட்டோம். இவங்க என்ன நல்லது கெட்டதை பண்ணிருக்காங்கன்னு தெரியும், அவங்க என்ன நல்லது கெட்டதை பண்ணிருக்காங்கன்னு தெரியும். இவர் புதுசா ஒருத்தர் வராரு, ஒரு புதுமுகமா இருக்காருன்னா சான்ஸ் கொடுப்போம். தனிச்சு நின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரியாலிட்டியா பேசணும்னா, காமன் பீப்புளா பேசணும்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஒரு புது எலெக்ஷன் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த ஜென்ரேஷன் 2000 ஜென்ரேஷன் இது வரைக்கும் புது எலெக்ஷன் பார்த்துருக்க மாட்டோம். மேபி ஹிஸ்ட்ரிஸ் வேணா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி 80ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி புது எலெக்ஷனா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், நிறைய என்ன சொல்றது, நிறைய பிளவுகள் இருக்கும். கண்டிப்பா அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி ஹீட் ஆஃப் த பாலிடிக்ஸ் ஹீட்டா போயிட்டு இருக்கு. இப்போ டிஎம்கேல நிறைய பேர் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அங்கிருந்து மாறுறதுக்கு. பட் இங்க இருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்பதான் நியூவா வந்திருக்காங்க. புதுசா வந்ததுல இருந்து ஜாயின் பண்ணி திருப்பி எல்லாம் வெளியே போக மாட்டாங்க இவங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது சோஷியல் மீடியா. அதுல வந்து அவங்க ரொம்ப பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போட்டாங்க. இப்போ லேட்டஸ்டா அப்டேட் பாத்தீங்கன்னா விஜய் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுலயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரு இருக்காரு, விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவரு பாலிடிக்ஸ் பண்றாரு. என்னதான் இவங்க வந்து சொல்லிட்டு கான்செப்ட் பண்றாங்க, வரமாட்டாரு, ரோட்டுக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே ட்ரெண்டுக்கு புரியுற மாதிரி எல்லாருக்கும் போய் சேர்த்தா தானே அது வந்து பாலிடிக்ஸும் புரியும். இப்போதானே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் புரியுது பாலிடிக்ஸ்னா என்ன நடக்குது, நம்ம ஊர்ல என்ன நடக்குது, நம்ம தெருவில் என்ன நடக்குது. இப்பதான் நிறைய பேருக்கு தெரியுது. இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹிஸ்டரியை சொல்லி 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 தாத்தா அப்படி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இது ஒரு நியூ பாலிடிக்ஸா இருக்குது, எல்லாருக்குமே தெரியுது. சின்ன குழந்தைக்கு கூட பாலிடிக்ஸ் தெரியுது. இது வந்து சொசைட்டிக்கும் நம்மளுக்கும் நம்மளோட எக்கானமிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாலிடிக்ஸ் தான். கண்டிப்பா மாற்றம் வரும். இப்போ மோஸ்ட்லி ஆக்டரா இருந்து பாலிடிக்ஸ்குள்ள வர்றது ரொம்ப ரேரா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ தளபதி ஃபேன்ஸ் பேஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கு. அதனால பாசிபிலிட்டின்னு எனக்கு கேட்டா தெரியாது. ஆனா வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். ஏன்னா நிறைய இஷ்யூஸ் அவர் அட்ரஸ் பண்றாரு, நிறைய கன்சர்ன்ஸ் அவங்க சொல்றதுலாம் ரொம்ப சோஷியலா இருக்கு. ஸோ நான் பார்த்த வரைக்குமே நிறைய கேர்ள்ஸ் நிறைய லேடிஸ்லாம் வந்து எந்த பாலிடிக்ஸ்குள்ள இந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ்டா இருக்காங்கன்னு நான் பார்க்கல. பட் தளபதி பாலிடிக்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கேர்ள்ஸ் நிறைய பேர் பாலிடிக்ஸ்குள்ள வராங்க, நிறைய பேர் கட்சியில சேர்றாங்க, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்தாருன்னா ஆப்வியஸா ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கறது மட்டும் ஷோரா சொல்ல முடியும். ஏன்னா அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கேசஸ் தமிழ்நாட்டுல இல்ல ஆல் ஓவர் இந்தியால நிறைய நடந்திருக்கு. ஆனா அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வரவங்க போறவங்க பார்த்துட்டே இருக்காங்களே தவிர அடுத்த ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அடுத்தடுத்து கடந்துதான் போறாங்க. பட் அதிகமா பேசுறாரு அப்படின்னா அது இன்னும் அட்ரஸ் பட வேண்டிய விஷயம். அது ஒரு டாப் ப்ரியாரிட்டியில வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ கன்சிடரிங் அவர் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் இருந்து அவரோட இன்புட்ஸ் நிறைய இருக்கும், நிறைய ஃபீல்ட்ஸ்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவர் சொல்றது நம்மளால அசியூம் பண்ணிக்க முடியுது. எம்ஜிஆர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு கரெக்டா. அப்ப இருந்த வரவேற்பு அப்ப எப்படி இருந்ததோ அதை விட அதிகமா தான் இருக்கும். கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து 60% ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்காங்க. அதர் கண்ட்ரிஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் அவருக்கு அதிகமா இருக்கனால கண்டிப்பா அவருக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. விஜய் சாரோட பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் மெயினா சொல்றது உமன் சேஃப்டி சொல்றாரு. ஆமா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உமன் சேஃப்டி வந்து எப்படின்னா இப்போ ஏடிஎம்கேல டிஎம்கே இது வரைக்கும் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்தது. இவர் பேசுறதுலேயே தெரியுது இவர் வந்து ஏதோ வந்து நம்ம படத்துல பேசுற மாதிரி பேசிட்டு போகாம ஏதோ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. மற்ற கட்சியில இருக்க ஒரு விமன்ஸ்க்குலாம் வந்து கொடுக்குற பவரை விட இவர் வந்து முன்னாடி நிறுத்தும் போதே வந்து அவருக்கு ஈக்குவலா உமன்ஸை நிறுத்தி தான் வந்து பேச வைக்கிறாரு. கண்டிப்பா அதனால உமன் சேஃப்டி ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஃபேன் பேஸ் வந்து அவர் வந்து இப்போ ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் அந்த தொண்டு பண்ணிட்டு இருக்குது, சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் நான் வந்து சாலிகிராமம்ல இருக்கிறதுனால ஃப்ரம் சைல்ட்ஹுட் வந்து விஜய் சார் வந்து பக்கத்தில் பார்த்துருக்கேன் நான் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து அவங்களோட பழைய வீட்டிலலாம் கூட நிறையா சின்ன சின்ன அந்த சாப்பாடு போடுறது, ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அண்ட் மோர் ஓவர் ஒரு சேஞ்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக இந்த டைமில் வந்து ஒரு யங்ஸ்டராகவும் ப்ளஸ் ஒரு ஆல்ரெடி நல்ல ஒரு ஃபேம் இருக்கு
இருக்கிற ஒரு பர்சன் வரும்போது இட் பி வெரி நைஸ். மேபி அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எல்லார் மனசுலயும் இருக்குங்கிறது நான் ஃபீல் பண்றேன். சின்ன வயசுல இருந்து விஜய் சாரை பார்த்தீங்கன்னு சொல்றீங்க. விஜய் சார் வந்து மக்கள் கிட்ட வந்து அவ்வளவு பக்கத்துல வரமாட்டாருன்ற ஒரு டாபிக் எப்படி பாக்குறீங்க? ஆஸ் எ செலிபிரிட்டி யாராக இருந்தாலுமே ரொம்ப அந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்க தான் செய்வாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ப்ரைவசி இருக்கு. பட் ஸ்டில் அவர் வந்து தொண்டு பாலிடிக்ஸில் வந்து ஆப்வியஸாக வருவார் அப்படிங்கிறது அவரோட மேடையில் இப்போ நிறையா நிகழ்ச்சியில் வந்து சின்ன பசங்களோட அவர் பிஹேவ் பண்ணுறது அதுலேருந்து நல்லா தெரியுது. ஸோ கண்டிப்பாக அவர் அப்ரோச்சபிளாக இருப்பாருன்னு நம்புகிறோம். அதை கண்டிப்பாக அந்த அப்ரோச்சபிளாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் திங்காக அவர் ப்ரையாரிட்டியாக வச்சு பண்ணாலே நெக்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவர் பிகினிங்லேருந்து இந்த கிட்ஸ் விமன் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ 100% அவர் விமன் சேஃப்டி அண்ட் சில்ட்ரன் ப்ரையாரிட்டியை வந்து ரொம்ப முன்னிலை வச்சு அவர் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இது வந்து இந்த ரைட் டைம் அப்படின்னு ஃபீல் பண்றேன். கரெக்டாக மற்ற கட்சிகள் இப்போ விலகி போற இந்த டைம்ல கரெக்டான ரைட் டைம்ல அவர் வந்து இருக்காரு. ஸோ விமனுக்கு அண்ட் சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவர் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து அவர் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய் சார் எந்த தொகுதியில நிக்கிறாரு? எங்க சவுத் சென்னையில நிக்கணும் தான் எனக்கு. துர்கம்பாக்கம், சாலிகிராமம் அந்த ஏரியால. ஏன்னா எங்க ஏரியால நாங்க ஆக்சுவலி நான் பாலக் ஸ்கூல்ல படித்தேன். எங்க ஸ்கூல்ல தான் விஜய் சாரும் படிச்சாரு. எங்க அண்ணனோட கிளாஸ்மேட் தான். ஸோ எங்களுக்கு வந்து ஆப்வியஸா விஜய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி தான். மோர் தென் ஒரு ஆக்டர் அப்படிங்கும் போது எங்க ஏரியா பையன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எப்பயுமே சின்ன வயசுல இருந்து இருக்கு. ஸோ எங்க ஏரியால இருந்தா கண்டிப்பா ஓட்ஸ் கண்டிப்பா ஜாஸ்தியா வரும். ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் வந்து நிறைய பெண்களை பத்தி தவறான ஒரு பார்வை பொன்முடி கூட ஆமா. வெடிச்சு அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாம் வீட்ல இருக்க லேடிஸும் மூஞ்சி சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் தான் இருக்கு. ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம் தான் அது. அது எப்படி பொலிட்டிக்கல் பர்சனா இருந்துட்டு அப்படி பேசுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியல. இன்ஃபேக்ட் வந்து இதுதான் பழைய பாலிடிக்ஸ். இப்ப இதெல்லாம் பேசினா அந்த காலத்துல கை தட்டி இருப்பாங்க. மேபி இந்த காலத்துல தட்ட மாட்டாங்க. இந்த காலத்துல கேள்வி கேட்பாங்க எதிர்த்து என்னையா பேசுற அப்படின்னு. இவங்க ஆக்சுவலா வந்து எல்லாமே எப்படி கொண்டுறாங்கன்னா இதெல்லாம் வந்து இலவசம் அப்படின்ற பேர்ல வந்து கொடுத்துட்டு நான் தான் இலவசமா கொடுக்குறேன்ல, நீங்க திருப்பி கொஸ்டின் பண்ணக்கூடாது, வேற எதுவுமே கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்றதோட முடிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் என்னன்னா மாசம் 1000 ரூபாய் தராங்க, இதோட நமக்கு என்ன பெஸ்டா இருக்க போகுது. நான் வேலைக்கு போல வீட்டுல இருக்கேன், சும்மா எனக்கு 1000 ரூபாய் தராங்க. ஆனா அவன் பின்னாடி வந்து 10,000 ரூபாய் ஒருத்தருக்கு என்னன்னு வாங்குறான். அது தெரிய மாட்டேங்குது யாருக்கும். அதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். 26ல ஒரு சேஞ்ச் வேணும்னு எல்லாரும். ஆமா. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, தாவேகா தவிர 2 கட்சிகள் ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. கண்டிப்பா விஜய் வந்து தனித்து தான் போட்டிடுவோம்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதான் இது எப்படி இருக்குன்னா, சின்ன பப்பாக்கு இருக்கும்ல, சின்ன குழந்தைகளுக்கு இந்தாமா ஐஸ்கிரீமை வச்சுக்கோ சாப்பிடு, இங்க வா 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 அப்படின்ற மாதிரி தேர்தல் வரப்போவட்டும் எல்லாம் கூடிக்கிறாங்க. இந்தா உனக்கு இந்த ஐஸ்கிரீம் தரேன், உனக்கு இந்த சாக்லேட் தரேன் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. காமெடியா இருக்குங்க. மக்களை வச்சு காமெடி பண்றாங்க. நல்லா தாவேகா பாருங்க, தனித்து நின்று ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, தனித்து நிக்கணும்ன்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் சொல்றாரு இல்லையா, அமித்ஷாவாகட்டும் எந்த ஷாவாகட்டும் தமிழ்நாடு வரட்டும், தமிழ்நாடு நாங்க காட்டுறோம், நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இங்க சொல்லட்டுமே, நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் தனித்து நின்று போட்டிடுறேன் அப்படின்னு. அவருக்கு தான் அவ்வளவு லெஜசி இருக்கே. எல்லாம் அப்பம் பேரு பாட்டம் பேரு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாருல, நின்று தனியா நின்று ஜெயிச்சு காமிக்கிட்டோம். அதே மாதிரி அதிமுக எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி. அவர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொன்றுக்கும் கண்டனம் தெரிவிக்கிறாருல, அவங்க சட்டசபை விட்டு எழுந்து ஓடுறாங்கல்ல, இதுல தனித்து நின்று ஜெயிச்சு காமிட்டணும்ன்ற. இதுல இருந்து என்ன தெரியுது, பிஜேபி திரு அண்ணாமலை அவர்கள், இப்ப திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனித்து நின்று ஜெயிச்சு காமிட்டுமே, அவங்களுக்கு தான் சென்டரோட பவர் இருக்குல்ல, தனித்து நின்று ஜெயிச்சு காமிக்கின்ற. இதுல இருந்து என்ன தெரியுது, ஆக மொத்தம் யாருக்குமே லீடர்ஷிப் இல்ல, யாருக்குமே தனியா நிக்க கூடிய தைரியம் இல்ல. அவங்களுக்கே தெரியுது நம்ம ஒர்த் இல்லன்னு. உங்களோட பார்வையில தாவேகாவை வரவேற்பு? கண்டிப்பா ஒரு புதுசா ஏதாவது மாற்றம் வேணும்ன்றது எல்லாரோட ஒப்பீனியன். இப்ப நீங்க நான் ஒரு ரேஷியோ ஒரு ஓட்டர் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க எல்லாத்தையுமே காமனா எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு 100 பேர்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா 60 பேர் மாற்றம் வேணும்னு சொல்லுவாங்க. 40 பேர் நியூட்ரல் ஆடியன்ஸ் வந்து மேபி அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட ஆப்ஷனும் வந்து கண்டிப்பா மாற்றம் வேணும்னு தான் சொல்றேன். ஏன்னா எவ்வளவு நாள் தான் அரைச்சமாவே அரைக்க முடியும், பேசியே அரைக்க முடியும். ஏதாவது பார்ப்போம், வந்து என்ன பண்றாரு பார்ப்போம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இப்போ நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்களால என்னன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியும். வாய்ப்பே கொடுக்காம ப்ரூவ் பண்ணனா முடியாது. ஏன்னா கண்ட்ரோலும் பவரும் வந்தாதான் நம்ம யாருன்னு காட்ட முடியும். எதுவுமே கொடுக்காம நீ பண்ணு செய்யினா செய்ய முடியாது. பவர் கொடுத்து பார்ப்போம்.